Hi students, welcome to MAAZTER YouTube channel. Last week நம்ம second midterm test question papersum அதுக்கான ரிவ்யூஸும் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அந்த செகண்ட் midterm டெஸ்ட்டில் 11th standard chemistry students ஃபேஸ் பண்ண மோஸ்ட் கன்ஃபியூசிங் அண்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் பிக் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெரிலியம் ஹேலைட்ஸ் ஆர் கோவலண்ட் வைரஸ் மெக்னீசியம் ஹேலைட்ஸ் ஆர் அயானிக் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பெரிலியம் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால இது எலக்ட்ரான்ஸை ஈக்குவலாக ஹேலஜன் ஆட்டம் கூட ஷேர் பண்ணி கோலன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதே இது மெக்னீசியம் அயான் பிக்கராக இருக்கிறதுனால இது ஹேலஜன் கூட எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அயனிக் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதனால தான் பெரிலியம் ஹேலைட்ஸ் ஆர் கோவலண்ட் and magnesium halides are ionic. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Then second question, calculate the molecular mass of glycerin if its solution containing 10 gram of glycerin per liter is isotonic with 2% glucose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் கிளிசரின் கேட்டிருக்காங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெயிட் ஆஃப் கிளிசரின் கொடுத்துருக்காங்க, அதாவது 10 grams. தென் 2% குளுக்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2% குளுக்கோஸ் அப்படின்னா 2 gram குளுக்கோஸ் இன் 100 gram சொல்யூஷன். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 2% குளுக்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு சொல்யூஷன்ஸ் ஐசோடானிக்காக இருக்கணும் அப்படின்னா அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் கிளிசரின் ஈக்குவல் டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் குளுக்கோஸ். இந்த கான்செப்ட் எடுத்து தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பை ஈக்குவல் டு சிஆர்டி. அதில் சியோட வேல்யூ தான் நம்ம N/V அப்படின்னு எடுத்து இந்த கொஸ்டினில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் கிளிசரின் ஈக்குவல் டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் குளுக்கோஸ் எடுத்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையானது மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ். மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குளுக்கோஸோட ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியணும், C6H12O6. ஸோ இதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட மாஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதோட வேல்யூ 180 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிடைச்ச வேல்யூஸை நம்ம இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 90 கிராம், அதாவது மாலிகுலர் மாஸ் ஆஃப் கிளிசரின் 90 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் பேயர் ரியேஜென்ட்? இந்த கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எதை நம்ம பேயர் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா கோல்ட் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனை தான் நம்ம பேயர் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் லூகாஸ் ரியேஜென்ட்? லூகாஸ் ரியேஜென்ட்னா என்ன அப்படின்னா மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl அண்ட் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லூகாஸ் ரியேஜென்ட். ஸோ இந்த ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், அதாவது ஒரு இக்குவேஷன் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அந்த இக்குவேஷன் சீக்வன்ஸில் எக்ஸ் எது, ஒய் எது, இசட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐடென்டிஃபை எக்ஸ், ஒய், இசட் ஃபார் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தீன் புரோமினேஷன் பண்ணும்போது எக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை அல்கஹாலிக் KOHோட ரியாக்ட் பண்ணும்போது ஒய்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை NaNH2ஓட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு இசட்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எத்தீனை புரோமினேஷன் பண்ணும்போது நமக்கு 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் கிடைக்கும். தென் அதை ஆல்கஹாலிக் KOHோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஒரு KBr, ஒரு H2O ரிமூவ் ஆகி நமக்கு புரோமோ ஈத்தீன் கிடைக்கும். இதுதான் ப்ராடக்ட் ஒய். தென் இந்த ஒய்யை நம்ம NaNH2ஓட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அசிட்டிலீன் கிடைக்கும். அதாவது இதில் பை ப்ராடக்டாக எதெல்லாம் ரிமூவ் ஆகும் அப்படின்னா சோடியம் புரோமைடும் அமோனியாவும் ரிமூவ் ஆகி நமக்கு அசிட்டிலீன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸுங்கிறது 1,2 டைப்ரோமோ ஈத்தேன், ஒய்ங்கிறது புரோமோ ஈத்தீன் அண்ட் இசட்டுங்கிறது அசிட்டிலீன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி எக்ஸாமில் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கொஸ்டின் பேப்பரும் அந்த கொஸ்டின் நம்பரும் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன்ஸை மாஸ்டர் ஸ்டாஃபான நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.